வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில பொறியியல் அதிசயங்கள்ல 1915 கணக்கலே பிரிட்ஜ் இந்த பாலம் பற்றிய விவரங்களை நமக்கு கூறுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. கணக்கலே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த 1915 1915 கணக்கலே பிரிட்ஜ்னு சொல்றோம். இது ஒரு பொறியியல் அதிசயம் தானா? இது துருக்கியில் உள்ள டார்டனல்லஸ் ஸ்ட்ரைட் அல்லது டார்டனல்லஸ் நீரிணை இதை கடப்பதற்கான ஒரு தொங்கு பாலம். இது இன்றைக்கு உலகின் மிக நீண்ட தொங்கு பாலம். 1915 கணக்கலே பிரிட்ஜ் இதனுடைய புவியியல் முக்கியத்துவமும் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லுங்க சார். 1915 கணக்கலே பிரிட்ஜ் என்பது துருக்கியில் உள்ள டார்டனல்லஸ் நீரிணையை கடப்பதற்கான ஒரு தொங்கு பாலம். டார்டனல்லஸ் நீரிணைங்கிறது துருக்கியில் உள்ள ஒரு குறுகிய நீர்வழி. இது த சீ ஆஃப் மர்மரா அப்படின்னு சொல்றாங்க. மர்மரா கடலையும் ஏஜியன் கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு நீர்வழி தான் இந்த டார்டனல்லஸ் நீரிணை. சுமார் 61 கிலோமீட்டர் நீளம், 6 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. 1 முதல் 6 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது இந்த நீரிணை. இது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிக்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் நீரிணைன்னு சொல்றாங்க. கருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் இடையே பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான வழி இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொன்னா, முதல் உலக போரின் போது இதை யார் முதல்ல கைப்பற்றுறது அப்படிங்கிற ஒரு போட்டியே இருந்தது. அந்த போட்டியில் ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. 1915 கல்லிப்போலி வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. இந்த கல்லிப்போலி என்ற இடம் தான் இன்றைக்கு கணக்கலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இந்த டார்டனல்லஸ் நீரிணையில் ஒரு தொங்கு பாலம் அமைப்பது, அதுவும் உலகின் மிக நீண்ட தொங்கு பாலம் அமைப்புங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு செயல். அது நடத்தி காட்டப்பட்டது. 1915 கணக்கலே பிரிட்ஜ் இதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கு? அதே போல இதை இணைக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய உயரங்கள் எவ்வளவு சார்? உலகின் மிக நீளமான தொங்கு பாலம், இந்த லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னோம். இதன் மையப்பகுதி 2023 மீட்டர் நீளம் கொண்டது. செகண்ட் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஜப்பான்ல இருக்கு. அதை விட 32 மீட்டர் அதிகமானது தான் இந்த கணக்கலே பிரிட்ஜ். இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை தாங்கி நிற்கக்கூடிய 2 பெரிய கோபுரங்களும் 334 மீட்டர் உயரம் கொண்டவை, 334 மீட்டர்ஸ். இவ்வளவு உயரமான கோபுரங்கள் இருப்பதனால தான் இது உலகின் மிக உயரமான பாலங்களில் ஒன்றாகவும் கருதப்படும். 1915 கணக்கலே பிரிட்ஜ் இந்த பெயர் காரணம் சொல்லுங்க சார். இந்த லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுடைய பெயரே 1915 கணக்கலே பிரிட்ஜ் அப்படிங்கிறதான். அந்த பெயரிலே 1915 ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இடம். அதனால இதை கைப்பற்றுவதற்கான யுத்தங்களே நடந்தது. குறிப்பாக முதல் உலகப் போரின் ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு யுத்தம் கல்லிப்போலி வார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்லிப்போலி வாரில் ஒரு பக்கம் துருக்கி, இந்த பாலம் அமைந்திருப்பது துருக்கி நாடு தான். அப்போ அதை ஒட்டமான் பேரரசு ஆண்டு வந்தது. இந்த ஒட்டமான் பேரரசு ஜெர்மன் டீம்ல சேருது. ஆப்போசிட்ல பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து படைகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து கொண்டிருக்குது. இந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரும் யுத்தம் தொடங்குது. அப்போது இவங்க சில டெக்னிக்ஸ் வச்சு, சில வெடிகுண்டுகள், கன்னி வெடிகள் இதெல்லாம் வச்சு அந்த ஆப்பனன்ஸை தடுத்து நிறுத்திடுறாங்க. 1915 February 19 அந்த டேட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, துருக்கியோட ஆப்பனன்ஸ் எல்லாம் அந்த டார்டனல்லஸ் நீரிணை கடந்து வந்து டோட்டலாக அதை கைப்பற்றுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இந்த வெற்றியை நினைவு கூறும் விதமாகத்தான் 1915 என்ற பெயரை சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வெற்றி துருக்கியோட எழுச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இந்த எழுச்சியில் முக்கிய பங்கு வகித்த துருக்கியின் முஸ்தபா கமால் அத்தாதுர்க் அவர் பெரிய பெயர் பெறுகிறார். சொல்லப்போனால் 1923 துருக்கி குடியரசு உருவாகும் போது அதன் முதல் அதிபராகவும் அவர் பொறுப்பேற்றார். ஸோ இந்த ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் துருக்கியோட புகழையும் பெருமையும் நினைவு கூறும் விதமாக 1915 கணக்கலே பிரிட்ஜ் என்றே இந்த பிரிட்ஜ் அழைக்கப்பட்டது. துருக்கி குடியரசு உருவானது 1923. அப்போ தான்
முஸ்தபா கமால் அத்தாதுர்க் அதனுடைய முதல் அதிபராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ அதை ஒரு குறியீடாக அறிவிக்கும் வகையில் துருக்கி குடியரசாக உருவானது 1923 ஆண்டு. 2023 ஆண்டில் அதனுடைய 100 ஆண்டு விழா. ஸோ இந்த 2023 என்பதை சிம்பாலிக்காக குறிக்கணுங்கிறதுக்காகவே இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுடைய நீளம் 2023 மீட்டராக அமைக்கப்பட்டது. 1915 யுத்தத்தில் மரணமடைந்த துருக்கி வீரர்களை நினைவு கூறும் விதமாக மார்ச் 18 அங்கே மாவீரர் நாள் கொண்டாடப்படுது. ஸோ மார்ச் 8ங்கிறது 318. அந்த 318 அதை ஒரு சிம்பாலிக்காக குறிக்கும் வகையில் தான் அந்த 2 கோபுரங்களோட உயரம் 318 மீட்டர்ஸாக அமைக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த டோட்டல் கனகலே பிரிட்ஜுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த ரெட் கலருங்கிறது துருக்கியோட தேசிய கொடியின் நிறம். ஸோ இந்த மாதிரி பல சிம்பாலிக் அடையாளங்களோடு சேர்ந்து அந்த பிரிட்ஜ் அமைக்கப்பட்டது. 1915 கனகலே பிரிட்ஜினுடைய கட்டுமானத்தினுடைய அடிப்படையை பற்றி விளக்கி சொல்லுங்க சார். 1915 கனகலே பிரிட்ஜுடைய கட்டுமான பணிகள் தொடங்கியது 2017 மார்ச் 18, 2017 மார்ச் 18. பணிகள் முடிந்து அந்த தொங்கு பாலம் அஃபிஷியலாக திறக்கப்பட்டது 2022 மார்ச் 18, 2022 மார்ச் 18. இந்த பிரம்மாண்டமான தொங்கு பாலத்தை அமைப்பதற்காக செலவிடப்பட்ட தொகை சுமார் 20,000 கோடி ரூபாய். பாலத்தின் மையப்பகுதி அதனுடைய நீளம் 2023 மீட்டர், அதன் கோபுரங்களின் உயரம் 334 மீட்டர். 2 பெரிய கோபுரங்களும் கடலுக்கு அடியில் 40 மீட்டர் ஆழத்தில் அடித்தளம் அமைத்து உருவாக்கப்பட்டவை. 5,000 தொழிலாளர்கள் மற்றும் 740 இயந்திரங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன. புயல் மற்றும் பூகம்ப எதிர்ப்புக்கு ஏற்றார் வகையில இந்த கனகலே பிரிட்ஜ் எப்படி அமைச்சிருக்காங்க சார்? இந்த உலகின் மிக நீண்ட சஸ்பென்ஷன் பிரிட்ஜான கனகலே பிரிட்ஜ் அமைந்துள்ள இடம் ஒன்று பூகம்பம் தொடர்பான ரிஸ்க் அதிகமுள்ள இடம், அதே மாதிரி அதிக புயல் காற்று வீசக்கூடிய இடம். ஸோ இந்த ரிஸ்க்கை தாங்குற மாதிரி சில இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. குறிப்பாக ஃப்ளூயிட் விஸ்கஸ் டேம்பர்ஸ், எண்ணெய் உராய்வு தடுப்பான்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோள வடிவ தாங்கிகள், ஸ்பெரிக்கல் பேரிங்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிளான்டாக பூகம்பம் வந்தாலும் புயல் காற்று வந்தாலும் இந்த உலகின் மிக நீண்ட சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தாங்கி நிற்கும் வகையில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. 1915 இந்த கனகலே பிரிட்ஜ் இதனால நமக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள் என்னென்ன அப்படின்றது சார். டார்டனலஸ் நீரிணையில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டதால் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்தது. இதனால் எரிபொருள் செலவு மட்டும் கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு மேலே சேமிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல, துருக்கியின் வரலாற்று பெருமையை உலகுக்கு முரசறைந்து சொல்வதாகவும் இந்த அற்புதமான பாலம் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கனகலே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லாமல் அதனுடைய அடையாளமாகிய 1915 கனகலே பிரிட்ஜ் தான் சொல்ல வேண்டும் என்று இதை பற்றிய விளக்கங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.